உச்சக்கட்ட அமானுஷ்ய திகில் சம்பவம். நடந்தது என்ன டாக்டர் கலை? இன்னைக்கு வந்துட்டு நான் கால் டாக்டர். ஸோ என்னோட நெய்பர் வந்துட்டு ஒன் ஆஃப் த நெய்பர் கண்ண ராசோ லாஷி அந்த ஹஸ்பண்ட் கண்ண ராசோ ஷூட் வந்து கிச்சமசாலில் வந்துட்டு போலீஸ்லாம் எஸ்கார்ட் பண்ணிட்டு கிச்சமசாலில் வச்சிருக்காங்க. இட் வாசன்ட் மை கேஸ். ஆனால் அவங்க பேட்டுக்கு பக்கத்தில் உள்ள பேட் வந்து வாஸ் மை கேஸ். 80-year-old ஆண்டி வந்துட்டு ஷி வாஸ் வெரி நாட் டூயிங் வெரி வெல். ஸோ நான் ஆண்டி பார்க்க போறப்போ என் பின்னாடி வந்துட்டு இந்த நெய்பர் இருந்தாங்க. ஷி வாஸ் சாண்டிங் ஆல் திஸ் நாட் ஷுவர்லா. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் அவங்க பின்னாடி நிக்கிறேன். ஷிக்கிட் டெல்லிங் என்னது பகி சலாம் கத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் and all they were laughing at me and then I didn't bother her. I didn't want to bother her. Suddenly she just said, "Wait, kalau tak bagi salam tu setan in front of everyone." So நான் என்ன பண்ணேன், I was a bit worried. என்னது கொஞ்சம் scary ஆயிடுச்சு. So நான் patient push பண்ணிட்டு வார்டுக்கு எடுத்துட்டு போனேன். My patient was actually still okay. She was still breathing. She was fine, everything. Before anything I put her on the bed குள்ளார. Suddenly இப்ப எடுத்துட்டு பெட்ல வைக்கிறாங்க அந்த ஆண்டிய. She just passed away. She wasn't in a condition to pass away that quickly. அந்த whole hospitalல ஒரு ரெக்கார்ட் lah. Patient pintu masuk பண்ணிட்டு பெட்டுக்கு 4 minutesல இறந்த ஒரு patient. அந்த patient தான். But it was அந்த nurses-க்கெல்லாம் வந்துட்டு they already know this is something very off ன்னு சொல்லிட்டு, because இந்த பாட்டியும் the other ரசங்களும் they were like side by side and பெட்ல தான் இருந்தாங்க. ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து என்னதான் நடந்திருக்கும்னு எல்லாரும் பிலீவ் பண்ணாங்க. These two people they kena raso before they come to hospital. எங்களோட வீட்டுக்கு மேல வந்து the rooftopல இருந்து இவங்க ரெண்டு பேரும் அங்க உட்கார்ந்துட்டு சிம்பாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. So the people around they called police officers and they trying to persuade tiba-tiba both of them jump out of the roof. So they were injured a bit lah. அதனால தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. Psychiatric point of view is like, you know, maybe வீட்டில் உள்ள பிரச்சனையா இருக்கலாம், அந்த மாதிரி தான் நாங்க யோசிச்சோம். But my neighbors all telling like no these people all practice some jinn thing or something like that. அப்படிதான் வந்துட்டு they kena rasuk lah malam tu. அவங்களுக்கு கிண்ண ராசோ பக்கத்துல இருந்த ஆண்டி திடீர்னு இறந்து போயிட்டாங்க. ஸோ என்ன நடந்தது? வெரி அன்எக்ஸ்பிளைனபிள் ரைட். ஸோ எனக்கும் தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல இவங்களுக்கு. until now அந்த டெத் சர்டிஃபிகேட்டை நான் ஒரு டவுட்டோட தான் எழுதினேன். பிகாஸ் ஐ நோ திஸ் auntie is going to die. She's going to deteriorate slowly. தான் இருந்துச்சு. She immediately passed away. It was quite surprising for all of us at that time. அவங்களோட இறப்பு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் தான், எப்படி ஏன் எதனாலன்னு. Definitely it was too fast, very fast இறந்தாங்க. ஏன்னா நாங்க அவங்களுக்கு actually she doesn't even need oxygen at that point, you know. சரி, இவங்க இறந்துட்டாங்க. what about அவங்க இந்த possessed ஆனாங்களே அந்த கப்பல், அவங்க என்ன ஆனாங்க? that one after that they were telling like okay the ustad bring them and then they did something. But அதுக்கப்புறம் நான் catch up பண்ணேன் because we were already busy at hospital. நான் தெரிஞ்சிச்சுன்னா these people actually மசாலா துள்வார்கள், that's how they behave. But கொஞ்சம் weird இருந்துச்சு. why husband and wife have to be such way, and they had small children. சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. தெரியல என்னாச்சுன்னு. ஸோ அது வந்துட்டு நான் ஃபர்தரா நான் இன்வெஸ்டிகேட், ஏன்னா இது வந்து ஒரு நார்மல் அக்யூரன்ஸ் மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல. ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் இன் சரவா, பட் ஐ நெவர் ஹேட் லைக் சூப்பர்ஸ்டிஷியஸா நான் இருந்ததே இல்லை. நான் எப்பயுமே ஏதாச்சும் சயின்டிஃபிக் ரீசனிங் தேடிட்டு இருப்பேன். நான் பஹாங்க்கு வந்தது தான் நான் ஐ ஸ்டார்ட் பிலீவிங் ஓகே இதை தவிர்த்து இப்படியும் இருக்கு. Yes, definitely there is something, because I will be like looking at my patient will be like இல்லையே இது impossible can be alive, how are they alive? Then my staff nurse will tell me doctor mungkin ada something, saya pergi bagi tahulah அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட போய் சொல்லுவாங்க. kalau ada apa-apa you ada bela ke mungkin kena lepaskan அந்த மாதிரி யாருக்காச்சும் போய் கொடுத்துருங்க, so that because she's suffering too long like that. இல்லைன்னா கூட சில வெரி வியர்டா இருக்கும் அங்க நடக்கிற விஷயம்லாம். சம்டைம்ஸ் சில விஷயம் வந்துட்டு நான் ஒரு few times பார்த்த விஷயம்ல they will actually hold on and wait until specific family members come, like particularly that no dia punya anak ya daripada sini tengah datang tunggu. Then we'll like tunggu apa, if like இதுக்கு next hour செத்து போயிட்டாங்கன்னா we cannot do anything about it, but they will actually wait until the particular person come, then only they will pass away. அதெல்லாம் கொஞ்சம் few times நடந்திருக்கு. ஸோ என்னோட ஸ்டாஃப் நர்சஸ்லாம் they are always on alert about this thing. அவங்களுக்குலாம் நல்லா தெரியும். ஸோ அப்பல இருந்து தான் I started like okay சரி there is something else. என்னது நம்மளுக்கு explain, not everything we can explain, sometimes there is something unexplainable. இதுவா இருக்கலாம், அப்படிதான். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அம்மா
அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. வணக்கம் மிஸ்ஸஸ் சுய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பு சுடுகாடே உங்களோட பிளே கிரவுண்டாக எப்படி இருந்துச்சு நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அப்படின்ற விஷயம்லாம் பேசியிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க. அதே நேரத்தில் இன்னொரு சம்பவமும் நடந்தது அப்படின்னு சொன்னீங்க. என்னது? இன்னொரு சமூகம்னா என் தங்கச்சிக்கு நடந்த விஷயம். சின்ன வயசுல எங்க அப்பா செத்துட்டோன்னே நான் எங்க அம்மா கூட தான் இருந்தேன். ஸோ எங்க அம்மா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. பைஸ்கூலும் லோரியும் லங்கா பண்ணி. அப்ப வேற வழி இல்லாம எங்களையும் அந்த ஹோம்ல அனுப்பிட்டாங்க. ஆனா வந்து உங்களுக்கு என்ன வயசு? 7-8 வயசு இருக்கும். அப்படின்னு நாமல. ஆனா இந்த சமூகம் நடக்கும்போது எனக்கு ஒரு வயசு ஒரு 11 இல்லை 12 வயசு இருக்கும். ஸோ சிம்பால் நீமா ஸ்கூல் இருக்கும், அங்கதான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப என் தங்கச்சும் அங்கதான் படிச்சுட்டு இருந்துச்சு. அப்போ எங்க கிளாஸ்க்கு பின்னாடி இருந்து ஒரு பணக்கார வீடு இருக்கும். உண்மையுமே எல்லாருமே பணக்காரங்க. ஏன்னா ஒரு சமயம் வந்து கப்பல் நிக்கிறது கூட பார்த்துருக்கோம், தனி கப்பல். அதனால நாங்க அன்னாடிக்குமே பக்கத்து வீட்டு பார்க்கறது ரொம்ப ஆசையா இருக்கும். அப்போ ஒரு நாள் நாங்க வந்து பின்னாடி வழியா ஸ்கூலுக்கு வரும்போது போலீஸு ரொம்ப ஆளு எல்லாம் நின்றுகிட்டு இருந்தாங்க. நாங்க ஆர்வமா, ஏன்னா இப்ப சின்ன வயசு வச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்வமா எட்டி பாக்குறது, அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எட்டி பார்த்துட்டு இருந்தோம். என் தங்கச்சி என்ன செஞ்சிச்சுன்னா, அந்த ஸ்கூலுக்கு மேல ஏறும் போது அந்த சைடு கிட்ட இருந்து யாரும் ஏற மாட்டாங்க. என் தங்கச்சி அது மேலேயே நின்று இப்படி பார்த்துட்டு அது சொன்னிச்சு, யாரும் மரத்துல உட்காந்து இருக்காங்க, எல்லாம் வெள்ளை சட்டை போட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டு அங்க உட்காந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இருக்காது, யாரும் சுத்திட்டு போயிருப்பாங்க, அந்த அர்த்தம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு. சின்ன வயசுல நம்ம எல்லாம் கதை பேசுறது நிறைய இருக்கும். ஸோ நாங்க கிளாஸ்க்கு போனோன்னே நாங்க கிளாஸ்மேட் கிட்ட எல்லாத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப கிளாஸ்மேட்ல எல்லாருமே ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் எல்லா கதையும் கேட்டுட்டு எனக்கு புரியல என்ன நடந்துச்சுன்னு. ஆனா நான் வந்து வீட்டுக்கு போகும்போது எங்க அங்கிள் தான் வந்து ஏத்துன்னு போனாரு. அப்ப என் தங்கச்சி இங்க பின்னாடி வந்துச்சு. ஆனா பெசாமவே வந்தாங்க. ஏன்னா என் தங்கச்சி வந்து பெசாம இருக்கிற ஆள் இல்ல, ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க, ரொம்ப ராங்கின்னு சொல்லுவாங்க. என்னாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்க அண்ணன் தன்னடிக்குமே கத்திக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு போற வரைக்கும் அவங்க பெசாமவே இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டோன்னே எல்லாத்தையும் நாங்க எங்களுக்கு இந்த டைம் டேபிள்ஸ் டெய்லி டியூட்டிஸ் இந்த ஹோம்ல இருக்கும். ஸோ வீட்டுக்கு போயிட்டோன்னே இப்போ குளிக்கணும், எல்லாம் புக் எடுத்து படிக்கணும். புக் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 3 o'clock இல்லைன்னா 4 o'clock எங்களுக்கு டியூஷனுக்கு போகணும். எனக்கு வேற ரூமே, நான் வந்து வேற ரூமே. நான் மேல படுக்கிறேன், 2nd floor, அவங்க வந்து 1st floor. ஆனா பங்களோ ஹவுஸ். அப்ப என் தங்கச்சி வந்து கீழே படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்னோட டியூட்டிலாம் செஞ்சுட்டு எல்லாம் முடிஞ்சிட்டோன்னே நாங்க வந்து படிக்கிறதுக்கு போகும்போது தான் எங்களுக்கு எல்லாம் சத்தம் கட்சி மாதிரி யாரும் கத்திக்கிட்டு ரொம்ப வேகமா ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருந்தாங்க. அப்ப ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், என்னாச்சுன்னு. எல்லாம் சொன்னாங்க, உன் தங்கச்சி தான் பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. உடனே நான் சொன்னேன், பேய் மாதிரி கத்திட்டு இருக்கா ஹாரினி. உடனே எல்லாருமே பயந்துக்கிட்டு மேல சில பேர் ஓடியாந்தாங்க. நானும் கீழே இறங்கினேன். கீழே இறங்கிட்டோன்னே எனக்கு தெரிஞ்சதுக்கும் நாங்களாம் பயப்பட மாட்டோம். ஏன்னா நாங்க சுடுகாட்டு வரைக்கும் போயிட்டு வந்தாலே என் தங்கச்சி அங்க கூட படுத்திருக்கு. ஸோ நான் என் தங்கச்சிக்கு போய் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும்போது என் தங்கச்சி தான் ரூம்ல கத்துன்னு கத்திட்டு எங்க ஆண்டியை போட்டு படம்னு அரா விட்டுட்டு இருந்துச்சு. ஆனா பாவம் ஆண்டி. ஆக்சுவலி நாங்க பாவம் பார்க்கல. எங்க ஆண்டி அரை வாங்கும் போது நாங்க நினைச்சோம் எஸ் நல்லா வாங்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கெல்லாம் அடி விடுவோம். அப்ப வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். சோ இப்ப என் தங்கச்சி அவங்கள அறுவடும் போது இன்னும் 2 போடணும் அப்படின்னு. அப்ப எங்க ஆண்டி என்ன செஞ்சுட்டாங்க, கதவை இழுத்து மூடிட்டாங்க. அவங்க உள்ள இருந்துருந்தாங்க, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் இழுத்து மூடிட்டு அவங்க 2 பேர் இருந்தாங்க. கத்திக்கிட்டே இருந்துச்சு என் தங்கச்சி. அப்ப கொண்டு செஞ்சு அவங்க வெளியான்ட்டு எங்களை கேர்ள்ஸுங்க எல்லாத்தையும் வேறும் போய் உட்காருங்க, யாரும் வெளியே வராதிங்க அப்படின்னு. அப்ப என்னை மட்டும் தனியாக கூட்டிட்டு போய் கேட்டாங்க ஸ்கூல் என்ன நடந்துச்சுன்னு. நான் சொன்னேன்,
சொன்னேன் எனக்கு தெரியாது ஆண்டி, நான் வேற கிளாஸ் அது வேற கிளாஸ் ஆண்டி அப்படின்னு. வேற என்னாச்சும் பாத்தீங்களா? அப்ப சொன்னேன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஆம்புலன்ஸ் பொம்பை போலீஸ் எல்லாம் இருந்தாங்க, அதுதான் வேலை ஏறி என்னமோ பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அதுதான் சொல்லிச்சு மாதிரி மருத்துவத்துல யாரோ வெள்ளை சட்டை போட்டு முடி விரிச்சு போட்டு அங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே எங்க ஆண்டி கேட்டாங்க வேற என்னாச்சும் நடந்துச்சு ஸ்கூல்ல? வேற எதுவும் நடக்க, நாங்க கிளாஸ்ல தான் இருந்தோம், ஸ்கூல் முடிஞ்சிட்டா நாங்க வேன்ல ஏறும்போது அவங்க பேசாம தான் வந்துச்சு, எங்களுக்கு எதுவும் தெரியாது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பவுமே எங்க ஆண்டி ஒரு பிள்ளையா கூப்பிட்டாங்க ஆபீஸ்க்கு. ஆபீஸ்ல வச்சு பேசிட்டு கொண்டாந்து ஆண்டி சொன்னாங்க ஓகே எல்லாம் அவங்க ரூம்ல இருங்க, பாஸ்டர் வருவாரு, அது உங்களுக்கு வர வரைக்கும் யாரும் ரூம் விட்டு வெளியே வராதிங்க, எல்லாம் பைபிள் எடுத்து படிங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்க பைபிள் எல்லாம் எடுத்துட்டு படிக்கல. ஆக்சுவலி நாங்க எல்லாமே கதை தான் பேசிட்டு இருந்தோம், என்ன நடக்குதுன்னு. எங்களுக்கு அடி விழுவோம் அங்க மூலமா, ரோட்டால செம்ம அடி விழுவோம். அதனால அடி வாங்குறதுனால எங்களுக்கெல்லாம் ஒரு இது இருந்துச்சு, எப்பாச்சும் ஒரு நாள் நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா நல்லா இருக்கும்னு. ஆனா என் தங்கச்சி கிடைச்சிச்சு, அதனால எல்லாமே ரூம்ல உட்காந்துக்கிட்டு பைபிளை பிடிச்சிக்கிட்டு படிக்கல. நாங்க அந்த கதையை தான் பேசிட்டு இருந்தோம். ஐயோ அடிச்சிச்சு, நான் பார்த்தேன், அப்படித்தான் அடிச்சிச்சு, இல்ல அதுக்கு பதிலாக எத்திருக்கலாமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு எல்லாமே அதுக்காக தான். எங்களுக்கு இனிமே என்ன நடக்குதுன்னு தெரியல. எங்க தங்கச்சி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்குன்னு. கொண்டாந்து பாஸ்டர் வந்தாரு. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0164913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பாஸ்டர் வந்துட்டோன்னு எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என் தங்கச்சி கத்திக்கிட்டு அப்படி அந்த ஒரு வீடே ஆடின மாதிரி இருந்துச்சு. நாங்க ரூம்ல இருந்துட்டோம். கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாமே பயந்துட்டோம். நானு என்னோட கூட்டாளிங்க எல்லாமே அங்க உட்காந்துருக்காங்க. எல்லாமே அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு இதுதான் நல்ல டைமே, நம்ம எல்லாமே ப்ரே பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம யாருக்காச்சும் மேலே ஏறிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கண்ணு மூடிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்ப திடீர்னு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். நாங்க நினைச்சுக்கிட்ட யாரும் ஒரு பிள்ளை எங்க கிட்ட விடையாதுன்னு. ஸோ நாங்க எல்லாமே கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னோம், லைட்டை தொடங்க அப்படின்னு. இவங்க செஞ்சுங்க, நான் சாத்துல நீ தான் போய் திறக்கணும், இல்லை நான் போக மாட்டேன் எல்லாமே கத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த போன அங்கிள் கேமி அவரு சொன்னாரு எல்லாம் பேசாம இருங்க, ப்ரே பண்ணுங்க, யாரும் வெளியே வராதிங்க, நான் இங்கதான் இருக்கேன்னு சொன்னாரு. அதனால நாங்க எல்லாமே அங்க உட்காந்துட்டோம். அப்ப பாஸ்டர் அங்க ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொண்டாந்து லைட் எல்லாம் வந்துட்டு நாங்க அப்படி கொஞ்சம் நிம்மதி ஆயிட்டோம். ஆனா பார்க்கும்போது எங்க அங்கிள் அங்க இல்ல ரூம்ல. நாங்க நினைச்சோம் யாரெல்லாம் பேசினது அப்படின்னு. ஸோ கொண்டா வெளியே போகும்போது தான் அந்த அங்கிள் அங்க இருந்தாரு. நாங்க அங்கிள் நீங்க உள்ள வந்தீங்களா? அவர் சொன்னா இல்ல நான் உன் தங்கச்சி குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்ப நாங்க நினைச்சு யாரு வந்திருப்பான்னு. அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு யாரும் வரல, மேபி என்ஜிஓ வருது அப்படின்னு சொன்னாரு. எல்லாம் பயப்படாதீங்க, இன்னைக்கு ராத்திரி எல்லாமே ப்ரேயர்ஸ் பண்ணி தூங்குங்கன்னு சொன்னாரு. அப்ப அன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு ஒரு கிளாஸ் இருந்துச்சு. அதனால நாங்க எல்லாமே வெளியே ப்ரே பண்ணோம் பால்கனில. ஸோ நாங்க எல்லாம் பால்கனில ஏறிட்டோம். அப்ப என் தங்கச்சி மேல வந்துச்சு, நோம்புல வந்துச்சு. இப்போ ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது என் தங்கச்சியை காணோம். நாங்க வந்துச்சு எங்களை புடிச்சின்னு. ஏன்னா அவங்க சொன்னாங்க ஓகே ஆச்சுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி மேல அனுப்புனாங்க. ஸோ அப்ப நாங்க சொன்னோம் ஜேனட்டு காணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்கிரீன் பார்த்தாக்க என் தங்கச்சி ஒரு நாட்களில இருந்து ஒரு நாட்களில் அப்படியே போய்கிட்டு இருந்தாங்க. திரும்பி அந்த பாஸ்டர் புடி அவரு திரும்பி இன்னும் ஆலிவ் ஆயில் எடுத்து வந்தாரு, ப்ரேயர்ஸ் ஆலிவ் ஆயில். அவர் சொன்னாரு கேர்ள்ஸ் எல்லாமே கையை பிடிச்சிக்குங்க, நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஸோ ஜேனட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அப்படின்னு. ஸோ நாங்கெல்லாம் கையை பிடிச்சிட்டு இருந்தோம். என் தங்கச்சி ஒரு காலா போகும்போது எல்லாம் கத்திக்கிட்டு ஓடணும். அதுதான் கழிச்சா எங்களுக்கு
இருக்கு. யாரும் கையும் பிடிக்கல, யாரும் அங்க நிக்கல, எல்லாருமே ஓடி கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கிட்டோன்னே எங்க அங்கிள் சொன்னாரு எல்லாம் ரூம் போங்க, திரும்பி ரூம் போங்கன்னு. எல்லாம் ரூம் போயிட்டோன்னே அவர் பே பண்ணிட்டு கொண்டா செஞ்சுட்டு அவர் சொன்னாரு உன் தங்கச்சி நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கோம்னு. இப்போதான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க, நல்லா ஓகே ஆயிட்டாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு பேய் பிடிச்சது தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த வீட்டு சைட்லைன் பார்க்கும்போது கிட்னாப் பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி என்னதான் நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அவங்க உண்டி தான் அந்த ஆண்டியை பார்த்தது. இந்த வெள்ளக்க சட்டை, நீட்டுக்கலை முடி, இந்த மரத்துல உட்கார்ந்து இருந்தது. மத்த யாருமே மரத்துலயா? ஒண்ணு அதே நீங்க அந்த எப்போதும் இருப்பீங்களா அந்த செமெட்ரி அதே ஏரியாவா இல்ல? இல்ல ஸ்கூல் பின்னாடி பார்த்தது. ஓ, என் தங்கச்சி உண்டி தான் பார்த்தாங்களாம். மத்தவங்க யாருமே அந்த ஆண்டியை பார்க்கல அந்த மரத்துல. நானும் பார்க்கல, ஏன்னா நான் அந்த மேல ஏறலனால நான் பார்க்கல. ஆனா நாங்க வந்து கிளாஸ்ல இருக்கும்போது எல்லாருமே ஒரு கதையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என் தங்கச்சி பார்த்தது வந்து வேற. அவங்க வந்து சொன்னாங்க அந்த மரத்துல இருந்து ஒரு ஆண்டி உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்க வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கிட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படி ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு. ஆக்சுவலி யாருமே உட்கார்ந்து இருந்தாங்களா? அது மூலமா அந்த கதையே வந்துச்சு. ஏன்னா மத்தவங்க யாருமே பார்க்கல, அவங்க உண்டிதான் பார்த்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த இது மேல ஏறி பார்த்தாங்க. வந்து முன்ன மேடு மாதிரி இருக்கும், அந்த மேடு வழியா தான் உள்ள போடுவாங்க. அந்த மேடு மேலதான் ஏறி நின்னுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க என் தங்கச்சி. அப்பதான் அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு. ஆனா எப்படி என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க சொன்ன வருதுல அவங்க பார்த்தாங்க. ஆனா நாங்களாம் பார்க்கல. ஆனா நாங்க பார்த்ததுன்னு என் தங்கச்சி பேய் மாதிரி ஆடினதுதான் பார்த்தோம். எங்க அண்டையை போட்டு அடின்னு அடிச்சது பார்த்தோம். ஆனா அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு எபிசோடு. ஆமா, நாங்க சொல்லுவோம் என் தங்கச்சி கிட்ட, நீ அண்டியை போட்டு அடிச்சு அதனால எங்க அண்டி இருந்தா அன்னாடிக்குமே என் தங்கச்சியே பிடிச்சி ஏசிக்கிட்டு இருப்பாங்க. என் தங்கச்சி இருக்கோம், ஏன் அன்னாடிக்குமே என்னையே தான் போட்டு ஏசுறாங்க. சார் நீ ஒரே ஆள் தான் அவங்களுக்கு டேரிங்க அடிச்சுட்டு. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03649133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.